இது உங்கள் கேகே நகர் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கோவக்காய் வச்சு பக்கோடா பண்ண போகிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோவக்காய் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம். கோவக்காவை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், கடலை மாவு 1/2 கப், 1/4 கப் அரிசி மாவு. நான் என் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நான் மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய் வந்து வாங்கணுன்ட்டு விருப்பப்பட்டால் வந்து வால்க பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். வால்க பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து திண்டுக்கல்லில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் வந்து அவங்களோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களோட நம்பரும் தரேன். இவர் வந்து கொரியர் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுறாரு. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கொரியர் சார்ஜ் கிடையாது. ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சிலர் வந்து நாங்கள் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அவங்களுக்காக வால்க பிராண்ட் வந்து ஸ்ப்ரே டைப்பில் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய்னு தனித்தனியாக 2 பாட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ப்ரேக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விகிதம் இருக்குது. இதை வந்து நம்ம தோசை சுட, பனியாரம், தாளிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 200 ml பாட்டில். இதை வந்து ஒரு தோசை சுடணும்னா வந்து ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 2 ஸ்ப்ரே பண்ணால் 400 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 200 ml வந்து 400 ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா பேன் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியலன்னா இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். கோவக்காயை வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கோவக்காயை போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கோவக்காயோட பச்சை வாசம் போகிறதுக்கு தான் இப்போ வேக வைக்கிறேன். ஒரு 10% வேக வச்சா போதும். இப்போ எடுத்துடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ பக்கோடாவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கு. ஸோ கொஞ்சம் உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க. கடலை மாவு, அரிசி மாவு இவங்க கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம். மரச்செக்கெண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். கோவக்காய் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது. சுகர் லெவலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்தும். கன்சியூவாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடும். பக்கோடா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான மொறுமொறுன்னு ஹெல்த்தியான கோவக்காய் பக்கோடா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.